ஸ்ரீமாத்ரே நமஹா. நேற்றுக்கு 20லேருந்து 30 நாமா பார்த்தோம். இன்றைக்கி 31லேருந்து 40 நாமா பார்ப்போம். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னக்ரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி நாப்யாலவால ரோமாலி லதாஃபல குஜத்வயி லக்ஷரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா ಸ್ತನಭಾರ ತಲನ್ಮತ್ಯ ಪಟ್ಟಬಂಧ ವಲಿತ್ರಯ ಅರುಣಾರುಣ ಕೌಸ್ತುಂಭ ವಸ್ತ್ರ ಪಾಸ್ವತ್ ಕಟೀತಟಿ ರತ್ನಕಿಂಕಿಣಿಕಾರಮ್ಯ ರಚನಾ ತಾಮಭೂಷಿತ ಕಾಮೇಶ ಜ್ಞಾತ ಸೌಭಾಗ್ಯ ಮಾರ್ತವೂರು ದ್ವಯಾನ್ವಿತ மாணிக்க மகுடாகார ஜானத்வே விராஜிதா. இப்போ 31வது நாம பார்ப்போம். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. கனகம் அப்படின்னா ஸ்வர்ணம், அங்கத அப்படின்னா தோளில் போடக்கூடிய ஆபரணம், கேயூரம் தோளுக்கும் முழங்கைக்கும் இடையே போடக்கூடிய ஆபரணம். கேயூரம்ங்கிறது அழகுக்காக போட்டக்கூடிய ஒரு அணிகலன். அங்கதம் அப்படிங்கிறது சண்டைக்கு போகும்போது கவச்சம் மாதிரி போடக்கூடிய ஒரு ஆபரணம். அம்பாளோட தோள் தெரியறது, தோளில் தங்கத்தினாலான அங்கதம்ங்கிற ஆபரணத்தை அணிஞ்சுன்னு இருக்கா. கீழே கையை கொஞ்சம் இறக்கி பார்க்குற பொழுது அங்கே கேயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஆபரணங்களை அணிஞ்சுன்னு இருக்கா. கமனீயம் அப்படின்னா அழகான புஜங்களை உடையவளாக அம்பாள் இருக்கா. 32 ரத்னக்ரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதாய நமஹ. ரத்னக்ரைவேய அதாவது கழுத்தை ஒட்டி போடக்கூடிய அட்டிகை, ரத்தனங்களாலான அட்டிகை. சிந்தாக அட்டிகையோடு இருக்கிற பதக்கம். முக்தாங்கிறது முத்து, லோலம்ங்கிறது ஆடுறது. லோல முக்தா பலான்விதா அதாவது ஆடிண்டே இருக்கக்கூடிய முத்துச்சரங்கள், சின்ன சின்ன முத்துச்சரம் தொங்குறது அப்படின்னு நேரடி அர்த்தம். இதில் சூக்ஷ்ம அர்த்தங்களையும் பார்க்கலாம். அதாவது அம்பாளுக்கு 3 விதமான பக்தர்கள் இருக்கா. முக்தர்கள் அப்படின்னா மோட்சத்தை அடைந்தவர்கள் என்ன பண்ணுவா, வாயும் மனசும் அப்படி அம்பாளையே பாடிண்டும் இருக்கும், மனசும் பூர்ணமாக அவளிடம் லயிச்சுன்னு இருக்கிறது முக்தர்கள்னு பேர். வாயும் மனசும் பாடின்னு இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே லயிக்க முடியாமல் இருக்கிறவாளுக்கு பேர் கிரைவேய சிந்தாவா இருக்கா அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்ச பலன் தான் அம்பாள் தரா. லோலன்னா இப்படியும் இல்லாமல் எப்போவுமே அன்ஸ்டடியாகவே இருக்கிறவாளுக்கு ரொம்ப கம்மியான பலனை அவள் தரா. அவாவா தகுதிக்கு ஏற்ற மாதிரி பலான்விதா பலன்களை தருபவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. 33வது நாமா காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தன்னி. காமேஸ்வரரோட அன்புக்கு பிரதிபனம்னா எக்ஸ்சேஞ்சா தன்னுடைய 2 ஸ்தனங்களையும் கொடுப்பவள். காமேஸ்வரருடைய அன்புக்கு எக்ஸ்சேஞ்சா பிரதிபனமா தன்னுடைய 2 ஸ்தனங்களையும் தருபவள். 34 நாப்யாலவால ரோமாலி லதாஃபல குஜத்வயி. அம்பாளுடைய தொப்புள் எப்படி இருக்கான், ஆலவால பாத்தி போல இருக்கான். அந்த பாத்தியிலேருந்து ஒரு கொடி போல மெல்லிய ரோம வரிசை மேலே போகிறது. அந்த ஒரு நுண்ணிய கொடியாக வருது. அதில் பழுத்த பழமாக 2 ஸ்தனங்கள் இருக்குது. ஸ்தனங்கள் எப்படி இருக்குன்னு சௌந்தர்ய லகரியில் சொல்கிறா. சூரியன் ஒரு ஸ்தனமாகவும் சந்திரன் ஒரு ஸ்தனமாகவும் இருக்கான். சூரியனை கொண்டு தான் ஒரு ஸ்தனத்தில் அம்பாள் பால் ஊட்டுறாள் எல்லாருக்கும். எப்படின்னா சூரியன்லேருந்து தானே நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. சூரியன் இல்லாமல் செடி கொடிகள் வளர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அதனால நம்மளுமே உயிர் வாழ முடியாது சூரியன் இல்லாமல். அதே மாதிரி சந்திரனை கொண்டு ஒரு ஸ்தனத்தில் பால் ஊட்டுகிறாள். எப்படின்னா சந்திரனோட அமிர்த தாரையால் தான் பல ஔஷதிகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால சந்திரனை கொண்டு ஒரு ஸ்தனத்தில் பால் ஊட்டுகிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. 35 லக்ஷ்ய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமானா மிடில் போர்ஷன். ஒரு பாத்தி கட்டியாச்சுன்னா அதுக்கு கீழே வேருன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. அந்த வேருங்கிற இடமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொடியை சுற்றி இருக்கக்கூடிய பாகம் மிக நுண்ணிய சிறிய இடை உள்ளவளாக இருப்பவள் அப்படின்னு இதை அர்த்தம் பண்ணிக்கலாம். இங்கே 36 ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரையா. ஸ்தனங்களோட பாரத்தினால
உடையக்கூடிய இடுப்பு பாகம். உடையாமல் இருப்பதற்காக அங்கே அம்பாளோட இடுப்பில் 3 ரேகைகள், பட்டையாக கட்டின போல 3 ரேகைகள் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஆறுதிங்க. அம்பாளோட வயிற்றில் 3 ரேகைகள் உள்ளன. 37 அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடீதடி. அருண 2 அருணை போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ செக்கச்செவந்த கௌசும்ப மலர். கௌசும்ப மலர் மாதிரி அந்த கலரில் வஸ்திரத்தை கடீனா இடுப்பு பாகம், கடீ தடி இடுப்பில் கட்டின்னு இருக்கா. செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய குசும்ப மலர் மாதிரி சாமந்தி பூ போல் அந்த காலத்தில் அதில் தான் டை பண்ணுவாளாம். அந்த மாதிரி கலரில் அம்பாள் இடையில் வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கா. 38 ரத்ன கிங்கிணிகாரம்ய ரச்சனா தாமபூஷிதா. ரம்யமான சப்தம் ஒலிக்கக்கூடிய ரத்ன கிங்கிணிகள் அமைந்த தாமனா ரிப்பன் போல பட்டை அரண்யான் போல அணியை போட்டுருக்கா. ரத்ன மணிகள் கோர்த்த ஒரு அரண்யான் போன்ற அழகான அணியை அணிந்தவள் அப்படின்னு வருது. 39 காமேச ஞாத சௌபாகிய மார்த்த ஒரு துவயான்விதா. காமேஸ்வரரால் மட்டுமே அறியப்பட்ட சௌபாகிய அழகான, மார்தவ மென்மையான, ஊருங்கிறது தொடை, துவயனா 2, அன்விதான தொடைகள் உடையவள். அதை எங்களால் வர்ணிக்க முடியாதுமா, ஏன்னா இது காமேஸ்வரரால் மட்டுமே அறியப்பட்டதால் எங்களால் இதை பற்றி சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. 40 மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. கால்களின் முட்டு, ஜானு அப்படின்னா கால்களோட முட்டு எப்படி இருக்கான், மாணிக்கத்தினால செய்யப்பட்ட மகுடம். அது உச்சந்தலையில் மட்டுமே வைக்கக்கூடிய அணிகலன். அந்த மாதிரி தொப்பி போல மூட்டுகளை உடையவள். இதோட இந்த நாமாவை முடிச்சுக்கலாம். ஸ்ரீ